ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸ் கண்டென்ட் பற்றி பேசிக் ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் ஓவர்வியூவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் சொல்லக்கூடிய எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது. அதெல்லாம் ஸ்கிமேட்டிக் ரீடிங் பண்ணுறதுக்கான டிராயிங் கோர்சஸ், அப்புறம் பிஎல்சிக்கான ட்ரைனிங் கோர்சஸ், அப்புறம் சப்ஸ்டேஷனுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல் கோர்சஸ், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் நியூமேட்டிக் ட்ரைனிங் கோர்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் கைட்லைன் நோட்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபண்டமெண்டல் ஆஃப் டிசைன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கேபிள் செலெக்ஷன்ஸ், டி செலெக்ஷன்ஸ், அதுபோல் இருக்கக்கூடிய கால்குலேஷன் டிசைன் கோர்சஸும் இருக்குது. அது இல்லாமல் இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் ப்ரொடக்ஷன் கோர்சஸ் நம்மகிட்ட இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க கண்டிப்பாக நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணுன்றவங்க ரெக்வஸ்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிப் காயில் சூப்பரேஷன் ரிலே பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒரு மாஸ்டர் ட்ரிப் இல்லைனா என்ன, அப்புறம் ஆன்டி பம்பிங் இல்லைனா என்னன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிப் காயில் சூப்பர்வேஷன். ஓகேங்களா, இது சர்க்யூட் பிரேக்கில் இருக்கக்கூடிய ட்ரிப் காயில் சொல்லக்கூடிய அந்த காயிலுடைய ஹெல்த்தினஸை செக் பண்ணுறது தான் இந்த சூப்பர்வேஷன் ரிலே யூஸ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அது இல்லாமல் நம்மளுடைய மாஸ்டர் ட்ரிப் ரிலே, அப்புறம் ஆன்டி பம்பிங் ரிலே பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே அதையும் போய் பாருங்கள். சப்ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 110 kV அல்லது 33 kV எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்வேஷன் ரிலே இருக்கும். விசிபி அல்லது SF6 பிரேக் இருக்குது. ஓகேங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய பிரேக்கரில் 2 டைப் ஆஃப் காயில் இருக்குது. ஒன்று க்ளோசிங் காயில், அப்புறம் இன்னொன்று ட்ரிப் காயில்னு சொல்லுவாங்க. ட்ரிப் காயில் தான் நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு காயில். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் ட்ரிப் காயில் சர்க்யூட் பிரேக்கரில் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும்? அது ஸ்டேட்டஸை மானிட்டர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரிப் காயில் சூப்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சப்போஸ் ட்ரிப் காயில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அப்போ என்ன ஆகுனா நம்மளுடைய ஃபால்ட் கரண்ட் எது வந்தாலுமே சரி, ரிலேலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வச்சு நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் பண்ணுறது கமெண்ட் போனால் கூட நம்ம பிரேக்கர் ஆஃப் ஆகாது. ஏன்னா ட்ரிப் காயில் உள்ளே ஃபெயிலியராக இருக்குது. ஓகேங்களா, அந்த ட்ரிப் காயில் ஹெல்த்தினஸாக இருக்கா இல்லையா, ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லை ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரிப் காயில் சூப்பரேஷன் ரிலே. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதில் 2 கண்டிஷன் சொல்லுவாங்க. 3 ரிலே இருக்குது பார்த்தீங்களா. இதில் ட்ரிப் காயில் சூப்பரேஷன் 3 ரிலே யூஸ் பண்ணுவாங்க. A, B, Cன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒன்று ப்ரீ க்ளோசிங் சொல்லுவாங்க, அப்புறம் போஸ்ட் க்ளோசிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ப்ரீ க்ளோசிங்னா என்ன, போஸ்ட் க்ளோஸ் சூப்பரேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் க்ளோஸ் சூப்பரேஷன் பற்றி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம ப்ரீ க்ளோஸ் பற்றி எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நார்மலாக உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரிப் காயில் கொடுத்துருப்பாங்க. ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் ரிலேவுடைய சீரீஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரிப் காயில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் 52Aன்றது 52Bன்றது என்னென்னா நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் எலமெண்ட் தான் இந்த 52A 52B. ஓகேங்களா, அதெல்லாம் நான் சொன்ன ABCன்றது அந்த 3 காயில் ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷனுக்கு ரிலே இருக்கக்கூடிய 3 காயில்கள் ABC. ஓகேங்களா, சிலேருந்து தான் என்னென்னா நம்மளுடைய ஃபீட்பேக் அலாரம் அல்லது ஏதாச்சும் இண்டிகேஷன்லாம் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இது ABன்றது நம்மளுடைய ட்ரிப் சர்க்யூட் சூப்பரைஸ் பண்ணக்கூடிய 2 ரிலே. ஓகேங்களா, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதில் இந்த PRன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. PRனா ப்ரொடெக்ட் ரிலே கான்டாக்ட். இது என்னென்னா நம்மளுடைய ரிலே இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் ஓவர் கரண்ட், ஓவர் வோல்டேஜ் ரிலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் NO எலமெண்ட்டு எப்பயாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா இது க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு ட்ரிப் காயிலுக்கு சப்ளை போய் நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் பண்ணணும். இதுதான் இந்த பேசிக்காக அந்த டிராயிங்கில் சொல்லியிருக்கிறது. இப்போ நம்ம போஸ்ட் க்ளோஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். போஸ்ட் க்ளோஸ்னா சர்க்யூட் பிரேக்கர் ஆன் கண்டிஷனில் 52A இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ நார்மலி ஓப்பனில் இருக்குது ஆஃப் கண்டிஷனில், இது NC ஆகிடும். ஓகேங்களா, இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்போஸ் நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய 110 வோல்ட் இங்கே சொல்லக்கூடிய A காயிலுக்கு சப்ளை போகும். இந்த A காயில் வழியாக இப்படி போயிட்டு என்ன ஆகுனா நமக்கு 52A வழியாக ட்ரிப் காயில் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். இந்த ரிலே ஆன் ஆனதால் இல்லைன்னா நமக்கு இங்கே A1 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரிலே ஆனோடனே இந்த கான்டாக்ட் NC ஆகிடும். அப்போ என்னென்னா நம்மளுடைய C காயில் ஆல்வேஸ் க்ளோஸ்லேயே இருக்கும், சப்ளை போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே நார்மலி க்ளோஸ் இருக்கிறது நார்மலி ஓப்பனில் இருக்கும், எந்த ஒரு அலாரமும் போகாது. நார்மலாக ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேஷனோ அல்லது அலாரமோ கொடுத்துருப்பாங்க, நமக்கு நார்மலாக காட்டும். அதுபோல் இங்கே ஸ்பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நார்மல் கண்டிஷனில் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது சப்போஸ் இந்த சப்ளை இங்கே போகுது, ஆனால் ஏன் ட்ரிப் காயில் ட்ரிப் ஆகலன்னு நீங்கள் டவுட் இருக்கலாம். ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஏன்னு சொல்லக்கூடிய அந்த காயிலுக்கு சீரீஸில் ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சீரீஸில். ஓகேங்களா, இது என்ன பண்ணுன்னா அந்த வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும். என்னென்னா சர்க்யூட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணும், ஆனால் இந்த காயிலை எனர்ஜைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வோல்டேஜ் இங்கே ஃப்ளோ இருக்காது, வெறும் செக்கிங் மட்டும் தான். ஓகேங்களா, இந்த
இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் வழியாக வந்து கண்டினியூட்டியாக வந்து க்ளோஸ் பண்ணும். ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறதால என்ன ஆகுனா நம்மளுடைய ட்ரிப் காயில் வந்து ஆன் ஆகாது இந்த நார்மல் டைமில். ஓகேங்களா. இதுதான் வந்து போஸ்ட் க்ளோஸ் சூப்பரேஷனுடைய ஆப்ரேஷனு. எப்படின்னு பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகுது. ஏ காயில் வழியாக போய் 52A வந்து நார்மலாக வந்து என்சி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து பிரேக்கர் வந்து ஆன் கண்டிஷனில் வந்து இது என்சியில் இருக்குது. என்ன ஆகுதுன்னா அப்புறம் வந்து நம்மளோட இந்த ரிலேவோடைய எண்ணோ வந்து இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம காயில் சி வந்து எனர்ஜைஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா நார்மல் கண்டிஷன் ட்ரிப் காயில் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. எந்த ஒரு அலாரமும் இல்லை. ஓகேங்களா. சப்போஸ் நமக்கு வந்து இந்த ட்ரிப் காயில் வந்து ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இங்கே போகக்கூடிய வந்து கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் சப்ளை வந்து கிடைக்காது. அப்போ என்ன ஆகுனா ரிலே வந்து டீஎனர்ஜைஸ் ஆகிடும். இதுவும் டீஎனர்ஜைஸ் ஆகிடும், இதுவும் டீஎனர்ஜைஸ் ஆகிடும். அப்போ என்னன்னா வந்து நார்மலி ஆன் கண்டிஷனில் வந்து ஓப்பனில் இருந்துச்சுல, அப்போ என்ன ஆகுனா இங்கே வந்து என்சி ஆகிடும். என்சி ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து அலாரம் அல்லது வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா நம்ம வந்து இண்டிகேஷனில் காமிச்சிடும். இதுதான் வந்து போஸ்ட் க்ளோஸ் சூப்பரேஷனுடைய ஆப்ரேஷனு. நீங்கள் ட்ராயிங்கை பாருங்கள், அதெல்லாம் நான் இங்கே ட்ரா பண்ணி எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது வந்து ப்ரீ க்ளோஸ் சூப்பரேஷன் சொல்லுவாங்க. சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஆஃப் கண்டிஷன் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் தான் வந்து ப்ரீ க்ளோஸ் சூப்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே போல் கான்செப்ட் தான். என்னென்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அந்த 110 வோல்ட் வந்து ஏ காயில் வழியாக போகுது. ஏ காயில் வழியாக போயிட்டு மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய பின்னு சொல்லக்கூடிய அந்த காயிலுக்கு வந்து இங்கே இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும், இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த ப்ரீ க்ளோஸ் சூப்பரேஷனில் நார்மலாக வந்து பிரேக்கர் ஆஃப் கண்டிஷன் வந்து 52Bன்றது வந்து சர்க்யூட் பிரேக்கருடைய ஸ்டேட்டஸை காட்டுறது. ஓகேங்களா. இந்த எலமெண்ட் என்ன இருக்குது, நார்மலி க்ளோஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா இது வழியாக அந்த 110 வோல்ட் வந்து இங்கே போயிட்டு இங்கே நின்றுட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே கூடிய ரெசிஸ்டன்ஸால் வந்து நமக்கு இந்த காயில் வந்து ட்ரிப் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே சப்ளை வோல்டேஜ் போகாது. வெறும் ஒரு மைனர் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் தான் வந்து இங்கே போய்ட்டுருக்கும். அதனால் வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகாது. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த ரெண்டு ரிலேயும் ஆன் ஆகிடுச்சு. அப்போனா வந்து இந்த A1 இதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா என்சி ஆகிடுச்சு. நார்மலி ஓப்பன் இருக்கிறது வந்து நார்மலி க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா இதே இந்த காயில் வந்து இங்கே போகக்கூடிய வோல்டேஜ் வச்சு இந்த சியும் வந்து எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து நார்மலாக என்சியில் இருக்கிறது என்னோ ஆகிடும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இங்கே சொன்ன மாதிரி ட்ரிப் காயிலுக்கு போகக்கூடிய காயிலோ அல்லது வந்து லைனோ வந்து கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து வராது. நெகட்டிவ் வோல்டேஜ் வரலன்னா என்ன ஆகும், ஏவும் டீஎனர்ஜைஸ் ஆகிடும், பியும் டீஎனர்ஜைஸ் ஆகிடும். ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த டீஎனர்ஜைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா இந்த A1 B1 சொல்லக்கூடிய ரெண்டு கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஓகே இந்த காயிலுக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் 110 வோல்ட் போகாது. அப்போ என்ன ஆகுனா இந்த நார்மலாக ஓப்பன் இருந்தது இல்லை ஆன் கண்டிஷனில், அப்போ அப்புறம் என்ன ஆகுனா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். அலாரம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது போல் வந்து ட்ரிப் சர்க்யூட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, காயில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அலாரம் காட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ப்ரீ க்ளோஸ் சூப்பரேஷன். சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஆஃப் கண்டிஷனில் 52Bன்றது வந்து என்சி. ஓகேங்களா. நார்மலி க்ளோஸ்டு. இது வந்து நம்மளுடைய பிரேக்கருடைய ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. ஓகேங்களா. என்சி எலமெண்ட்டு. இதுதான் வந்து ப்ரீ க்ளோஸோடைய ஆப்ரேஷனு. இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய போஸ்ட் க்ளோஸ் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பிரேக்கர் ஆன் கண்டிஷன் இருக்கும்போது வந்து சப்போஸ் ட்ரிப் கமாண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிரேக்கர்லேருந்து வந்து ட்ரிப் கமாண்ட் வருது. இங்கே வந்து சொன்ன மாதிரி வந்து ரிலேலேருந்து ஒரு ட்ரிப் கமாண்ட் வருது. இங்கே வந்து ஆன் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா டேரெக்டாக அந்த 110 வோல்ட் எது வழியாக போகணும், இந்த 52. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுனா டேரெக்டாக அந்த 110 வோல்ட் போய்ட்டு நம்மளுடைய காயில் வந்து ஆப்ரேட் பண்ணும். ஓகேங்களா. இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் எதுவுமே ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுனா நமக்கு இந்த 110 வோல்ட் இது வழியாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து ட்ராப் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா இந்த ட்ராப் ஆன வோல்டேஜ் வந்து இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதனால் என்ன ஆகுனா நமக்கு வந்து அன்வான்ட் ட்ரிப் எதுவுமே ஆகாது. எப்போ நமக்கு ரிலேலேருந்து ஃபீட்பேக் 110 வோல்ட் டேரெக்டாக வந்து இந்த ட்ரிப் காயிலுக்கு டேரெக்டாக போதும், அப்போ தான் வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணும். அதே போல் இங்கே ஏதாச்சும் ட்ரிப் ஏற்பட்டுச்சுன்னா வந்து நமக்கு வந்து இங்கே ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். அதெல்லாம் வந்து நம்மளுடைய காயில் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இங்கே கட் ஆகிடுச்சோ, ஏதாச்சும் ட்ரிப் காயில் வந்து ஹெல்த்தினஸ் இல்லை, ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்னென்னா இந்த நெகட்டிவ்ஸ் நமக்கு வந்து க்ளோஸ் லூப் இல்லை. அதனால் என்ன ஆகுனா இங்கே வரக்கூடிய இந்த ரிலேலாம் வந்து ஆஃப் ஆகிடும். இங்கே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஏ வந்து எனர்ஜைஸில் இருக்குல்ல, இந்த டைம்லேயும் வந்து ஏ எனர்ஜைஸில் தான் இருக்கும், இது என்சியில் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ வந்து சப்போஸ் ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா இந்த ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். இந்த ரிலே சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா இங்கே வந்து நார்மலி ஓப்பன் ஆகிடும் என்சியாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், இந்த என்சி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இந்த காயிலுக்கு போகிற 110 வோல்ட் வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ மறுபடியும் என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த என்சி வழியாக வந்து அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து நம்மளுடைய ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் ரிலே வந்து ஒர்க் ஆகுது. இந்த ட்ராயிங்கை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுதான் நான் இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். தேங்க்ஸ்.